முக்கிய செய்திகள். வெள்ளம் வடியாததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிப்பு. தீவுகளாக மாறிய கிராமங்களுக்கு படகுகளில் சென்று மீட்பு பணி. எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்றம். மக்களவையில் குற்றவியல் சட்ட திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றம். கொரோனாவை தடுக்க ஆயத்தமாக இருக்க மத்திய அரசு அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் வைரஸ் பரவல் தடுப்பு ஒத்திகை. தமிழகத்தின் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு அர்ஜுனா விருது. பயிற்சியாளர்கள் ரமேஷ், கவிதாவுக்கும் கௌரவம். வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் தனி தீவுகளாக மாறியுள்ள கிராமங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீவைகுண்டம் அருகே மணக்கரை நடுவுக்குறிச்சி இடையே பாதை துண்டிக்கப்பட்டதால் பல கிராமங்கள் தொடர்பு அருந்து கிடக்கின்றன. 500 ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. காயல்பட்டினம் அருகே கீரனூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் மூழ்கி நாசமாகின. தாமிரபரணியில் வெள்ளம் குறைந்த போதிலும் ஆறு செல்லும் வழியில் உள்ள புன்னக்காயல், பூமங்கலம், முக்காணி உள்ளிட்ட இடங்களுக்கு யாரும் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் மின்சாரம், தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை திருமணம் செய்ய உள்ள வழக்கறிஞரான மணமகன் நடந்தே காயல்பட்டினம் வந்ததாக தெரிவித்தார். எனக்கு மேரேஜ் இருக்குது, அதுக்காக வேறு வழியில் நான் வீட்டுக்கு வந்தே ஆகணும். தூத்துக்குடி வரைக்கும் பஸ் விட்டுருக்காங்க, தூத்துக்குடிக்கு அப்புறம் பஸ்ஸு கிடையாது. இடையில எல்லா இடமும் தண்ணி தான், ரோடு எதுவும் நல்லா இல்லை. அதனால் அங்கேருந்து நடந்தே வரேன். தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் நோயாளிகளை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பரிசல்கள் மூலம் மீட்டனர். உப்பளங்களில் 3 அடிக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தொழிலாளர்கள் இயல்பு நிலை திரும்ப 2 மாதங்கள் ஆகும் என்றனர். முத்தையாபுரம் துணை மின் நிலையத்தை சூழ்ந்துள்ள தண்ணீரை மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் உடைந்ததால் தூத்துக்குடி நிலையில் 4 நாட்களாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிஜிஇ காலனி, சிவந்தாக்குளம் பகுதிகளில் 25 ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் கேன் 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தண்ணி கூட குடிக்கல, விலைக்கு போய் அங்கே போய் வாட்டர் டேங்க் கிட்ட போய் வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வரீங்க? இது 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரோம். இந்த கேன் 100 ரூபாவா? ஆமாம், ரொம்ப சிரமமாக இருக்குண்ணே. எவ்வளோ குடும்பமாக தண்ணி கஷ்டப்படுறீங்க? ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான். குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவிப்பவர்களை மீட்க ராமநாதபுரம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் 110 படகுகளுடன் 200 பேரை அனுப்பி வைத்துள்ளனர். தூத்துக்குடி விமான நிலையத்தில் தேங்கிய நீர் வெளியேற்றப்பட்டதை அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு சென்னைக்கு விமான சேவை தொடங்கியது. தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்ய உள்ளார். முன்னதாக தூத்துக்குடி மாவட்ட வெள்ள பாதிப்புகளை மூத்த ராணுவ அதிகாரி KP சிங் தலைமையில் 6 பேர் அடங்கிய மத்திய குழுவினர் 3 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் ஆணையர் திரு பிரகாஷ், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வெள்ளம் நிறைய இடங்களில் வடிஞ்சிட்டு வர நேரத்தில் நிறைய இடங்களில் அக்சசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 லொக்கேஷன்ஸில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் ஈஸியாக போயிட்டு வர முடியாத சூழ்நிலை. இராணுவம், அந்த மாதிரி NDRF போன்ற ட்ரைனிங் பெற்றவங்க தான் போகிற மாதிரி அவங்களுக்கு லொக்கேஷனும் கொடுத்துட்டோம். லேட்டிடியூட் லாங்கிடியூட் போட்டுட்டு அங்கங்கே ஏர் ட்ராப் பண்ணி எசென்ஷியல் மெட்டீரியல்ஸு, மெடிசின்ஸு எல்லாம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களெல்லாம் ஏர் லிஃப்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனிடையே தென் மாவட்டங்களில் பள்ளிகள் தூய்மைப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்ட பிறகே அவை திறக்கப்படும் என்று அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர் காலத்து குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்ட திருத்த மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன. நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் பார்வையாளர் மாடத்திலிருந்து உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் பகுதிக்குள் குதித்த இருவர் வண்ண புகை குண்டுகளை வீசிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தியதால் இரு அவைகளில் இருந்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 141 பேர் கூட்டத்தொடர் முடியும் வரை இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மக்களவையில் நேற்று GST சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட போது பதாகைகளை காட்டியதற்காக கேரள காங்கிரஸ் உறுப்பினர் திரு C. தாமஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு AM ஆரிஃப் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர்.
இதனிடையே ஆங்கிலேயர் ஆட்சிக்கால இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷியா ஆகிய 3 புதிய மசோதாக்கள் நேற்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அவை அனுப்பப்பட்டன. நிலைக்குழுவின் பரிந்துரைகளின்படி திருத்தப்பட்ட மசோதாக்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நடப்பு கூட்டத்தொடரில் மக்களவையில் தாக்கல் செய்திருந்தார். தற்போது மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 97 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றாலும் அதை சமாளிக்க அனைத்து மாநிலங்களும் ஆயத்த நிலையில் இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. கேரளா, டெல்லி, கோவா, குஜராத், கர்நாடகா ஆகிய 5 மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. உருமாற்றம் அடைந்த JN1 வைரஸ் பரவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவில் புதிதாக கொரோனாவால் 292 பேர் பாதிக்கப்பட்டதுடன் 3 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சகம் நேற்று தெரிவித்தது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா மாநில சுகாதாரத்துறை செயலர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பொது சுகாதாரம் என்று வரும்போது அரசியலுக்கு இடம் கிடையாது என்ற அவர் கொரோனா தடுப்பில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றார். கொரோனா குறித்து அச்சப்பட தேவையில்லை என்ற போதும் பரவல் அதிகரித்துள்ள மாநிலங்கள் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவமனைகளில் கொரோனா பரவல் தடுப்பு ஒத்திகை நடத்துமாறு திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் கேரளாவில் வேறு காரணங்களால் ஏற்பட்ட மரணங்களை கொரோனா இறப்பு என சிலர் தவறான தகவலை பரப்புவதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் திருமதி வீணா தெரிவித்துள்ளார். கொரோனா மட்டுமின்றி அது குறித்த பொய் தகவல்களும் மக்களை அவதிக்குள்ளாக்க கூடாது என அவர் கூறினார். இதனிடையே தமிழகத்தில் ஓமைக்ரான் பாதிப்பு இல்லை என்றும் அதனை சந்திக்க மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனையில் MRI ஸ்கேன் மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் உருமாறிய வைரஸ் தொற்றால் காய்ச்சல், தலைவலி, சளி உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டாலும் 3 நாட்களில் சரியாகி விடுவதாக கேரள சுகாதாரத்துறையினர் தெரிவித்ததாக கூறினார். இதனால் உயிருக்கு பாதிப்பில்லை என ஆய்வில் தெரிய வந்தாலும் இந்த வைரஸ் பரவாமல் இருக்க பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். இப்போ நமக்கு தினந்தோறும் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அந்த பாதிப்பு கடந்த 2 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக உச்ச நிலைக்கு போய் கடைசியாக இப்போது போன மாதம் வரைக்கும் கூட ஒரு 6-7 என்கின்ற அளவிலே தான் பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகளும் அந்த மிதமான பாதிப்பு என்கின்ற வகையில் தான் பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு இல்லாது இருந்தது. துறையின் சார்பில் எங்கெல்லாம் காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்படுகிறதோ அங்கெல்லாம் RT-PCR பரிசோதனைகளை கூடுதலாக செய்ய சொல்லியிருக்கிறோம். அதனால் ஒரு பெரிய அளவிலான பதட்டமும் இல்லை, பெரிய அளவிலான பரவலும் இல்லை. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் கொரோனா தொற்று இல்லாமல் இருந்து வந்தது என்றும் ஓரிருவருக்கு தொற்று வந்தாலும் மருந்து மாத்திரைகள் மூலமே சரியாகி விடுவதாகவும் திரு சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த சதுரங்க வீராங்கனை வைஷாலி, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ஆகியோருக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் அர்ஜுனா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது. அதன்படி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி சதுரங்க போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த வைஷாலி உள்ளிட்ட 26 பேருக்கு இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்போர்ட்ஸ்லேயே பெரிய உயரிய அவார்டு அது இன்னைக்கு கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி. 2024 ஏப்ரலில் கனடாவில் விமன் கேண்டிடேட்ஸ் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு அதில் வின் பண்ணணும்னு பார்க்குறேன். தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் பயிற்சியாளரான கிராண்ட் மாஸ்டர் RB ரமேஷ், மல்லர் கம்ப பயிற்சியாளர் கணேஷ் பிரபாகர் தேவ்ருக்கர் ஆகியோருக்கு துரோணாச்சாரியா விருதும், கபடி பயிற்சியாளர் பாஸ்கரனுக்கு வாழ்நாள் சாதனைக்கான விருதும், கபடி பயிற்சியாளர் கவிதா செல்வராஜுக்கு வாழ்நாள் சாதனைக்கான தயான் சந்த் கேல் ரத்னா விருதும் வழங்கப்படுகின்றன. கபடிக்கு என்னால் பெருமை கிடச்சிருக்கு. தயான்சந்த் அவார்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க லேடிஸில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கபடி எக்ஸ்பீரியன்ஸ், கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 13 இயர்ஸ்க்கு மேலே கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. கண்டினியூஸாக 4 இயர்ஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் நான். பேட்மிண்டன் வீரர்கள் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி ஆகியோருக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் கபடியில் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்திய பவன்குமார், கபடி வீராங்கனை ரித்து நேஹி, மல்யுத்த வீரர் சுனில்குமாருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. வில்வித்தையில் சாதித்த ஓஜஸ் பிரவீன், அதிதி கோபிசந்த் சுவாமி, தடகள பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர், பருள் சௌத்ரி,
குத்துச்சண்டை வீரர் முகமது ஹுசாமுதீன், குதிரையேற்ற வீரர் அனுஷ் அகர்வாலா, கால்ஃப் வீராங்கனை தீக்ஷா தாக்கர், ஹாக்கி வீரர் கிருஷன் பகதூர் பதக், பாரா வில்வித்தை வீராங்கனை ஷீதல் தேவி உள்ளிட்ட 26 பேருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கடந்த 3 நாட்களில் 1,70,000 பிஸ்கட் பாக்கெட்டுகள், 28,000 பிரெட் பாக்கெட்டுகள், 1,00,000 குடிநீர் பாட்டில்கள், அரிசி, கோதுமை மாவு, தீப்பெட்டிகள், மெழுகுவர்த்திகள், கொசு வலைகள் போன்றவை ஹெலிகாப்டர் மற்றும் சரக்கு வாகனங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் 2 நாட்களில் 25 முறை சுமார் 22,000 கிலோ உணவுப் பொருட்கள், குடிநீர், மருந்து பொருட்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் இருந்து 3 நாட்களில் 390 டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பாக சேலை, துண்டு, கைலி மற்றும் அத்தியாவசிய பொருட்களான சர்க்கரை, கோதுமை, அரிசி, பிஸ்கட், பருப்பு, நாப்கின் மற்றும் மருந்துகள் என 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலானவை அனுப்பி வைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சார்பில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகள் துறையின் சார்பில் அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு, தண்ணீர் பாட்டில், பால் பவுடர், போர்வை உள்ளிட்டவை அனுப்பப்பட்டன. சிவகாசி மாநகராட்சி சார்பில் சுமார் 20,000 பேருக்கு உணவு தயாரித்து தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டது போல வரும் ஆண்டுகளில் 15 மாவட்டங்களில் அவ்வப்போது பெருமழை வெள்ளம் ஏற்படும் என்ற அதிர்ச்சி தகவல் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது. உலக வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றத்தால் இதுபோன்ற பாதிப்புகள் நிகழும் என்பதை கண்கூடாக பார்க்க தொடங்கிவிட்டதாக அண்ணா பல்கலைக்கழக காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மைய இயக்குநர் திரு குரியன் ஜோசப் தெரிவித்துள்ளார். சன் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் கடந்த 30 ஆண்டுகளில் பெய்த மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வு நடத்தியதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், டெல்டா மாவட்டங்கள், குமரி, நெல்லை, தூத்துக்குடி, நீலகிரி ஆகிய 15 மாவட்டங்களில் அதீத கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் வரும் ஆண்டுகளில் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். முன்னாடி எல்லாம் மேபி நம்ம லைஃப் டைமில் தான் ஒரு டிசாஸ்டர் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் ஃப்யூச்சரில் மேபி எவ்ரி ஆல்டர்னேட் இயர்ஸ் ஒரு டிசாஸ்டர் மாதிரி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் வாட் குளோபல் ஸ்டடி இண்டிகேட்ஸ். எவிடன்ஸஸும் அப்படி தான். சில இடங்கள் மோர் டிசாஸ்டர் ப்ரோடாக இருக்காங்க. 2050ஆம் ஆண்டுக்குள் கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் வறட்சி அதிகரிக்கும் என்றும் திரு குரியன் ஜோசப் கூறினார். பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து ஒருங்கிணைத்து செயல்படுவதன் மூலமே பேரிடர் அபாயத்தை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை சாதி, மத சாயல்கள் இல்லாமல் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழர் திருநாளையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடந்து வரும் நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அதனை தென்கால் பாசன விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் நடத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். போட்டியை நடத்துவதில் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதிகாரம் செலுத்துவதாக குற்றம் சாட்டி வழக்குகள் தொடரப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி மாவட்ட நிர்வாகம் குழுக்களை அழைத்து பேசியும் சமாதானமாகாத நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாகவும் அதன் பின்னர் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து மாவட்ட நிர்வாகமே நடத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் போட்டியை தாங்களே நடத்த வேண்டும் என பல தரப்பினரும் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு வருவதால் அவர்களிடையே வாக்குவாதம் மற்றும் பிரச்சனை ஏற்படுவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மீதே வெறுப்பு உண்டாகும் நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தனிப்பட்ட அமைப்புகளோ குழுக்களோ போட்டியை நடத்தினால் சட்டம் ஒழுங்கு மற்றும் சாதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மதுரை மாவட்ட நிர்வாகமே மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து நடத்த வேண்டும் என மனுதாரர் கோரியுள்ளார். நீதிபதிகள் திரு எஸ். எம். சுப்பிரமணியம், திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன் மனு விசாரணைக்கு வந்தபோது எந்தவிதமான சாதி, மத சாயல்கள் இல்லாமல் அவனியாபுரம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர்.
மேலும் இந்த ஆண்டு போட்டியை மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாநகராட்சியும் இணைந்து நடத்த உத்தரவிட்டு வழக்கை அவர்கள் முடித்து வைத்தனர். 47வது சென்னை புத்தக கண்காட்சியை வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க தலைவர் திரு சேது சொக்கலிங்கம், நந்தனம் YMCA மைதானத்தில் 18 நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். 4/1/2024 வியாழக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு 21/1/2024 வரை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிந்தனை அரங்கில் தமிழகத்தின் தலைசிறந்த அறிஞர்கள், எழுத்தாளர்களின் உரைவீச்சுகள் நடைபெற உள்ளது. 800க்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்படும் என்றும், சிறை கைதிகள், குழந்தைகள், சிறப்பு பிரிவினர்களுக்கான புத்தகங்கள் உள்ளிட்ட சிறப்பு அரங்குகள் இந்த ஆண்டும் அமைக்கப்பட உள்ளதாகவும் திரு சேது சொக்கலிங்கம் கூறினார். இந்த ஆண்டு சர்வதேச புத்தக திருவிழா நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 16, 17, 18ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சனீஸ்வரர் கோயில்களில் சனிப்பெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெற்றது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்வது சனிப்பெயர்ச்சி எனப்படுகிறது. நேற்று மாலை 5:20 மணிக்கு மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்தார். இதனையொட்டி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் 350 ஆண்டுகள் பழமையான பாலசுப்பிரமணியர் கோயிலில் 16 வகை திரவியங்கள் கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. போடி அருகே குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அரக்கோணத்தில் நீலாதேவி சமேத கல்யாண கோல சனீஸ்வரர் கோயில், ராஜபாளையம் மயூரநாத சுவாமி கோயில் ஆகியவற்றில் சனீஸ்வரருக்கு சிறப்பு யாகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வைகை கரையில் கோயில் கொண்டுள்ள சனீஸ்வரருக்கும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லினால் ஆன நவகிரகத்துக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ஆரணி அருகே ஏரிக்குப்பம் எந்திர சனீஸ்வரர் பகவான் கோயில் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள சனீஸ்வரர் கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி 1 டெஸ்ட், 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இரு அணிகள் இடையிலான டெஸ்ட் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று காலை தொடங்குகிறது. அண்மையில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியை கைப்பற்றிய இந்தியா அதே வெற்றி பயணத்தை தொடரும் முனைப்பில் உள்ளது. சொந்த மண்ணில் இந்திய அணிக்கு சவால் விடுத்து வெற்றி பெறும் முனைப்பில் ஆஸ்திரேலியாவும் களம் இறங்குகிறது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மழை ஓய்ந்துள்ள நிலையில் அதிகாலை நேரத்தில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் வரும் 26ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்குமரி கடல் பகுதியில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் தீவுகளாக மாறியுள்ள கிராமங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை சமாளிக்க அனைத்து மாநிலங்களும் ஆயத்த நிலையில் இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சதுரங்க வீராங்கனை வைஷாலி உள்ளிட்ட 26 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.